இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஏஐ கேன் பெர்ஃபார்ம் சர்ஜரிஸ் ஆர் ரோபோட் கேன் பெர்ஃபார்ம் சர்ஜரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. தட் டஸ் இட் மீன் லைக் வந்து எல்லாமே ரோபோவே பண்ண போதா? டாக்டருக்கு ரோலே இல்லையா? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, கண்டிப்பா அப்படி கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி மெடிக்கல் ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்மோட டெசிஷன் வந்து ஒரு ட்ரெயின்டு, எக்ஸ்பீரியன்ஸ்ட் டாக்டர் மூலமா தான் கிடைக்க முடியுமே தவிர, ரோபோட்ஸ் கேனாட் டேக் தட் டெசிஷன். They can guide and help the doctor to do the surgery perfectly. ஸோ தட் ரிசல்ட் வந்து பெர்ஃபெக்டாக கிடைக்கலாம். ஆனால் அதுக்காக ஹியூமன்ஸ் இல்லாமல் எல்லாமே ரோபோவே பண்ண போதான்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுறோம், ஒரு 500 சர்ஜரி பண்ணிடுவோம். பட் ஸ்டில் எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தான் அந்த சக்ஸஸ் ரேட்டை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ ஆல்வேஸ் டூ பிலீவ் இன் யர் டாக்டர் அண்ட் ஆல்சோ பிலீவ் இன் டெக்னாலஜி. ஸோ தட் டாக்டரும் டெக்னாலஜியும் ஹேண்ட் இன் ஹேண்ட் கொடுக்கும்போது the patients will have the best result. இந்த மெசேஜ் யாருக்கு தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள டேக் பண்ணுங்க.